ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, தளபதி வந்திருந்தார், வந்துட்டு ஒரு பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மயக்கம் போட்டாங்க, அது நடந்த உண்மை தான். ஆனால் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. ஆனால் வெறும் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு சுற்றி எம்டியாக போயிட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட பார்க்குற ஒரு 10 ஆம்புலன்ஸ் பக்கம் எம்டியாக போகுது, இப்படி போகுது, திரும்ப எம்டியாக போகுது, இப்படி வருது, இப்படி எம்டியாக போகுது. அதை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்து நாங்கள் கேட்டதுக்கு, ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி கேட்டதுக்கு எங்களெல்லாம் அடிக்கிறாங்க. பாருங்க, அடிச்சிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க. சொல்கிறேன் சார், எங்களையும் கேட்குறீங்க. அங்கே போய் அவங்க எம்டி ஆம்புலன்ஸ் ரேஸ் மாதிரி ஓட்டிருக்காங்க. ரேஸில் அடிச்சு யாருக்கா எவ்வளோ ஆகி போச்சு, என்ன பண்ணுறது நான் கேட்டதுக்கு, அந்த கேட்டோன்னு வேணும்னே என்னை பார்த்து அடிக்கிறாரு. என்னடா பேசுற, என்னடா எதிர்த்து பேசுற, என்னடா போசனே போக மாட்டியா அப்படின்னு துரத்து அடிக்கிறாங்க. நாங்களும் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி நாங்கள் நின்னது எதுக்கு அப்படின்னா, சரி யாருக்காவது எமர்ஜென்சினா, இப்போ நாங்களே எங்கள் வீட்டுக்கு போக தெரியாதா, எதுக்கு நிற்கிறேன்னா எமர்ஜென்சினா எதுவும் காப்பாற்ற நின்றுட்டு இருக்கோம். சும்மா எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் இத்தனையும் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். சார் எங்க சார் இவங்க ஒரு 10 ஆம்புலன்ஸ் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கறதுக்கு அடிக்கிறாங்க. தண்ணி இல்லையா, தண்ணி எடுத்து கொடுக்குறோம், ஏதாவது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எம்டி ஆம்புலன்ஸ் ஏன்டா வேகமா ஓட்டுறன்னு கேட்கறது அங்க துப்பு இல்லாம எங்களே போட்டு அடிக்கிறாங்க கேட்டதுக்கு. இப்போ அவங்க ஓட்டுற வேகத்துக்கு நான் யார் மேல விட்டா என்ன ஆகுறது? யாருக்கு இதெல்லாம் கெட்ட பேர் வர வைக்கிறீங்க? நம்ம தடுக்க போனா இவ்வளோ இடத்துல சரி ஓகே, ஒரு 2 லட்சம் பேர் ஒரு இடத்துல இந்த ரோட்ல போதுமா? இதுக்கு பர்மிஷன் போதுமா? 2 லட்சம் பேர் கூடுற இடத்துக்கு இதுக்கு பர்மிஷன் போதுமா? நாங்கள் எத்தனை இடத்துல கேட்டோம், அங்கே கொடுக்காம இந்த ரோடு கொடுக்கலாமா? அவர் வந்து நிற்கும் போது அந்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்பாங்க? இது என்ன அராஜகம்? நிக்க இடம் இல்ல சார், என்ன அராஜகம் அதெல்லாம்? நிக்க இடம் இல்ல. அதை கேட்டதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, கவர் பண்ணுங்க. இன்னும் இங்கே அடிக்கிறேன் சொல்கிறேன் சார், தப்பு பண்ணது அவங்க சார். எங்களை நாங்கள் வந்து நல்ல நியாயத்தை கிடையாது சார் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டது என்னை பார்த்து அடிக்கிறாரு. நான் பேச அடிக்கிறாரு. போடா போடா போடா, அவங்க வீட்டு வேலைக்காரனா எனக்கு நான் அவ்வளோ சோறு போடானுங்க. யார் சோறு போடுறா சார்? இன்னமும் வந்து பார்த்து சார், இன்னமும் இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தான் இருக்காங்க. தப்பு பண்றவங்களை விட்டுட்டு ஏன் சார் எங்களே கேட்கறதுக்கு என்ன நான் பேசுறேன், பலர் அடிச்சு போடா அப்படிங்கிறானுங்க. எதுக்கு அடிச்சாங்க, ஏன் அடிக்கிறாங்க சும்மா நின்றுக்கலாம் கூப்பிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எம்டி ஆம்புலன்ஸ் ஓட்டாதனா அவங்கள கேட்க வக்கில்லாம எங்களே போட்டு அடிச்சு போடா. சார் யாரு கட்சி துண்டு போட்டுனாலும் அடிக்கிறாங்க. என்ன சார், என்ன அராஜகம் அதெல்லாம்? என்ன ஆச்சு இதெல்லாம்? கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர் பவரை காட்டிட்டாரு. நல்லா காவல்துறை ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு எம்டிஏ ஓட்டுங்கடா வந்து கேட்பானுங்க, வந்து அடிக்கிறான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு சார் அப்படிங்கிற என்னை பார்த்து வேணும் அடிக்கிறாரு. இங்கே ஓடுறாங்க பயந்து சார். கும்பல் வந்து கும்பல் தான். இது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி இது வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. உங்களால் முடியலனாலும் ஒரு பெரிய நியூஸில் கொடுத்து கொஞ்சம் பெருசாக்குங்க.